வணக்கம் நேயர்களே. என்னடா பார்த்ததும் படித்ததும் சீரீஸ்னா இவர் திரைக்கு பின்னால் இருந்துல பேசுவார், இன்னைக்கு என்ன திடீர்னு திரைக்கு முன்னால் வந்திருக்கிறாரு அப்படின்னு யோசிக்க வேண்டாம். மூஞ்ச காட்டி பேசினாதான் ரீச் நல்லா இருக்குமா, யூடியூப் அல்காரிதம் சொல்லுது. சரி, பேசுகிறதே பேசுகிறோம், மைக் மட்டும் இல்லை கேமராவையும் ஆன் பண்ணிப்போம் அப்படின்னு முடிவெடுத்தாச்சு. அண்ட் ஸோ ஹியர் வி ஆர். யூஎஸ் எக்கனாமி எந்த நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பிப்போம். எல்லாரும் ரிசெஷன் ரிசெஷன் அப்படின்னு கடந்த ஒரு வருஷமாக பயமுறுத்திட்டு இருக்காங்க. ஜாப்ஸ் ரிப்போர்ட்டை பார்த்தா அதுக்கான அறிகுறியே இல்லை. ஏப்ரல் மாதம் 253,000 ஜாப்ஸ் கூடியிருக்குது. அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் 3.4% குறைஞ்சிருக்குது. இவ்வளோ நாள் சுருங்கிட்டு இருந்த இன்ஃபர்மேஷன் செக்டாரும் இப்போ எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிச்சிருக்குது. ஜாப்ஸ் டேட்டா வச்சு பார்த்தா இப்போதைக்குள்ள ரிசெஷன் வராது போல. யூஎஸ் இன்ஃப்ளேஷனும் குறைஞ்சிட்டே வருது. லேட்டஸ்ட் இன்ஃப்ளேஷன் டேட்டா 4.9% இருக்குது. அடுத்த மாத இன்ஃப்ளேஷன் ரிப்போர்ட் இன்னும் சிக்னிஃபிகண்டாக குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. கிளீவ்லேண்ட் ஃபெட் மாடல் அடுத்த மாத இன்ஃப்ளேஷன் 4.1% குறைஞ்சிடும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்த மாதம் இன்னும் அதிகமாக குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா கடந்த மே அண்ட் ஜூன் மாதம் தான் இன்ஃப்ளேஷன் பயங்கரமாக ஸ்பைக் ஆச்சு. ஸோ அதோட கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் மே அண்ட் ஜூன் இன்ஃப்ளேஷன் டேட்டா சிக்னிஃபிகண்டாக குறையணும். அதனால தான் அந்த எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இன்ஃப்ளேஷன் சிக்னிஃபிகண்டாக குறையும்னு எதிர்பார்த்தா இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன ஆகும்? ஸோ ஃபார் ஒவ்வொரு மீட்டிங்லையும் ஃபெடரல் ரிசர்வ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கூட்டிகிட்டே வராங்க. இப்போ 5 to 5.25% இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது. வரும் மாதங்களில் இன்ஃப்ளேஷன் சிக்னிஃபிகண்டாக குறையும்னு எதிர்பார்க்கப்படுறதுனால இனிமேல் ஃபெட் ரிசர்வ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கூட்ட மாட்டாங்க அப்படின்னு மார்க்கெட் எதிர்பார்க்குது. செப்டம்பர் மாதத்துக்கு அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கவும் படலாம் அப்படின்னு மார்க்கெட் எதிர்பார்க்குது. இதெல்லாம் இப்போதைய எதிர்பார்ப்பு. அடுத்த மாதம் இன்ஃப்ளேஷன் டேட்டா நினைச்ச அளவுக்கு சிக்னிஃபிகண்டாக குறையலன்னா இந்த எதிர்பார்ப்பெல்லாம் புஷ்ஷுன்னு போயிடும். சோஃபார் எக்கனாமிக் டேட்டாலாம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஒஸ்ட் இஸ் ஓவர்ன மாதிரி தான் சிக்னல் தருது. பட் ஹூ நோஸ், எது வேணால் நடக்கலாம். ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட்ஸும் S&P 500 கம்பெனிஸ்க்கு எதிர்பார்த்ததை விட ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ரெவன்யூ 7.5% கூடியிருக்குது. ப்ராஃபிட் 6% கூடியிருக்குது. இந்த நம்பர்ஸ் கம்மினா கூட ரிசெஷன்னு எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு குவார்ட்டரில் இப்படி ரெவன்யூவும் ப்ராஃபிட்டும் எக்ஸ்பெண்ட் ஆகிறது எதிர்பார்க்காத ஒரு நல்ல விஷயம். ப்ராஃபிட் மார்ஜினும் எக்ஸ்பெண்ட் ஆகிட்டு போகிறது இன்னும் கூடுதலான நல்ல விஷயம். இதெல்லாம் ஸ்டாக் மார்க்கெட்டும் கவனிச்சுட்டு தான் இருக்குது. S&P 500 சோஃபார் இந்த வருஷம் 9% வளர்ந்துருக்குது. நாஸ்டாக் 100 26%. இந்தியன் நிஃப்டி 50 சோஃபார் இந்த வருஷம் ஃப்ளாட்டாக இருக்குது. இந்த ஷீட்டோட லிங்கை நிறைய பேர் போன எபிசோடில் கேட்டிருந்தீங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்கள் அக்கௌண்ட்டுக்கு காப்பி பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஷீட் ரிட்டர்ன்ஸ் மட்டும் இல்லை, 8லேருந்து 200 நாள் மூவிங் ஆவரேஜ் டேட்டாவும் காட்டும். மார்க்கெட் ட்ரெண்டை பார்த்துக்கலாம். மூவிங் ஆவரேஜ் டேட்டா க்ரீனாக இருந்தால் கரண்ட் டேட்டா மூவிங் ஆவரேஜை விட பெட்டர்னு அர்த்தம். ரெட்டாக இருந்தால் ஒர்ஸ்ன்னு அர்த்தம். அதே மாதிரி 52 வீக் லோ எவ்வளவு, அதில் இருந்து எவ்வளோ தூரம் மேலே வந்திருக்குது, 52 வீக் ஹை எவ்வளவு, அதில் இருந்து எவ்வளோ தூரம் கீழே வந்திருக்குது, அப்புறம் ஆல் டைம் ஹை எவ்வளவு, அதில் இருந்து எவ்வளோ தூரம் கரண்ட் ப்ரைஸ் கீழே இருக்குது அப்படிங்கிற டேட்டாவையும் பார்க்கலாம். ஹோப் திஸ் இஸ் ஹெல்ப்ஃபுல். அப்புறம் இப்போ ஓடிட்டு இருக்கிற ஹாட் டாபிக் யூஎஸ் டெப்ட் சீலிங். அதாவது யூஎஸ் இவ்வளவு தான் கடன் வாங்கலாம் அப்படின்னு லிமிட் இருக்குது. அதுக்கு மேலே அவங்க கடன் வாங்கக்கூடாது. ஆனால் யூஎஸ் ஃபெடரலோட செலவுகள் வரவுகளை விட எப்போவுமே அதிகமாக தான் இருக்குது. வரவை விட செலவு அதிகமானா கடன் வாங்கி தானே ஆகணும். அதுக்கு லிமிட் இருந்தால் அப்போ என்ன பண்ணணும்? அந்த லிமிட்டை ரீச் பண்ணும்போது அந்த லிமிட்டை கூட்டிக்க வேண்டியது தான். சிம்பிள். இதுதான் காலங்காலமாக நடந்துட்டு இருக்குது. அதுதான் இந்த தடவையும் நடக்கும். ஆனால் அது நடக்கிறதுக்கு முன்னால் இந்த டெப்ட் சீலிங்கை கூட்டலாம் அப்படின்னு ஓட்டு போடணுமே. அந்த காங்கிரஸ்மென் எல்லாம் இது தாண்டா நேரம் அப்படின்னு அவங்க பர்சனல் அஜெண்டாவை புஷ் பண்ண பார்ப்பாங்க. அதனால இந்த டெப்ட் சீலிங் அப்ரூவ் ஆகிறதுக்கு முன்னால் நிறைய கொடுக்கல் வாங்கல் இழுபறி இருக்கும். அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்குது. பட் நமக்கு ஒரு விஷயம் உறுதலாக தெரியும், கண்டிப்பாக டெப்ட் சீலிங்கை கூட்டிடுவாங்க. எப்போ அப்படிங்கிறதான் கேள்வி. கடைசி நிமிஷம் வர இந்த அரசியல்வாதிகள் இதை இழுத்துட்டு போவாங்க. பென் கால்சன் அவரோட வெல்த் ஆஃப் காமன் சென்ஸ் சைட்டில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தார். த குட் அண்ட் பேட் ஆஃப் இன்வெஸ்டிங் இன் த ஸ்டாக் மார்க்கெட். S&P 500ஓட கடந்த 100 வருட ரோலிங் 1 இயர் ரிட்டர்ன்ஸ் டேட்டாவை சார்ட்டாக போட்டிருக்கிறாரு. ரோலிங் ரிட்டர்ன்ஸ்னா ஒவ்வொரு மாதமும் கடந்த ஒரு வருட ரிட்டர்ன் எவ்வளவு அப்படிங்கிறத காட்டுது இந்த சார்ட். இதில் சில விஷயங்கள் நம்ம கவனிக்கலாம். நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸை விட பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் அதிகம்ங்கிறத கிளியராக இங்கே பார்க்குறோம். மொத்த டேட்டாவில் ரிட்டர்ன் 40%க்கு மேலே போனது 6.7% ஆஃப் த டைம், 40%க்கு கீழே போனது 1% ஆஃப் த டைம். அதே மாதிரி 10%க்கு மேலே போனது 57% ஆஃப் த டைம்ஸ், 10%க்கு கீழே போனது 13% ஆஃப் த டைம்ஸ். அதாவது மார்க்கெட் மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம்னா கூட கீழேயும் போகும். அதுவும் 10%க்கு மேலே கீழே போகிறது சர்வசாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயம். அது ஸ்டாக் மார்க்கெட்டோட ஃபீச்சர், பக் இல்லை. ஸோ ஒவ்வொரு தடவையும் மார்க்கெட் கீழே போகும்போது அது நம்ம வயிற்றுல புளிய கரைச்சாலும்
அப்போ இந்த சார்ட்டையும் டேட்டாவையும் எடுத்து பார்த்துக்கோங்க, கான்ஃபிடன்ஸ் தானா வரும். ஸ்டாக்ஸ் அண்ட் பாண்ட்ஸ் அலோகேஷன் நம்ம ரிட்டர்னை எப்படி மாறுபடுத்தும் அப்படிங்கிறத விஷுவல் கேபிட்டலிஸ்ட் ஒரு இன்ஃபோகிராஃபிக்காக காட்டியிருக்காங்க. 1926 இருந்து 2019 வரை உள்ள யூஎஸ் மார்க்கெட் ரிட்டர்ன் டேட்டா இது. ஸ்டாக்ஸில் 0%, பாண்ட்ஸில் 100% அப்படின்னு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா ஆன் ஆவரேஜ் 5.3% ரிட்டர்ன் கொடுத்துருக்கும். பெஸ்ட் இயர் 32.6% ரிட்டர்ன், ஒஸ்ட் இயர் -8.1% ரிட்டர்ன் வந்திருக்கும். ஆக்சுவலாக 2022 தான் ஒஸ்ட் இயர். பாண்ட் மார்க்கெட் 12% கீழே போச்சு. இந்த டேட்டா 2019 வரங்கிறதுனால 8.1% ஒஸ்ட் இயர் ரிட்டர்னாக பார்க்குறோம். ஸ்டாக்ஸ் பர்சன்டேஜ் 10, 20ன்னு கூட ஆவரேஜ் ரிட்டர்னும் 6%, 6.6%ன்னு கூட்டிகிட்டே போகிறத இங்கே பார்க்கலாம். ஆவரேஜ் ரிட்டர்ன் அதிகமானாலும் ஒஸ்ட் ட்ராடவுன், அதாவது ஒஸ்ட் நெகட்டிவ் ரிட்டர்ன் என்ன இயர், அதுவும் -8.2%, -10.1% அப்படின்னு கூட்டிகிட்டே போகிறத கவனிக்கலாம். கன்சர்வேட்டிவான இன்வெஸ்டர்ஸ் யூஸ்வலாக 60-40 போர்ட்ஃபோலியோ வச்சுருப்பாங்க. அதாவது 60% ஸ்டாக்ஸ், 40% பாண்ட்ஸ். அதோட ஆவரேஜ் ரிட்டர்ன் 8.8%. அதோட ஒஸ்ட் இயர்லி ரிட்டர்ன் -26.6%. 100% ஸ்டாக்ஸ் வச்சுருந்தா ஆவரேஜ் ரிட்டர்ன் 10.3%. ஆனால் ஒஸ்ட் நெகட்டிவ் ரிட்டர்ன் என்ன இயர் -43.1%. நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அதில் இருக்கிற ரிஸ்க்ஸ் நமக்கு தெரியணும். 100% ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிறதா இருந்தால் அது இவ்வளவு தூரம் அல்லது இதுக்கு மேலேயும் கீழே போகலாம் அப்படின்னு தெரிஞ்சு அந்த ரிஸ்க்கை அக்செப்ட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் இன்வெஸ்ட் பண்ணணும். இது தெரியாமல் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் போர்ட்ஃபோலியோ கீழே போகும்போது ஐயோ என்னடா இப்படி கீழே போகுது அப்படின்னு பயப்படக்கூடாது. ஸோ உங்கள் கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டாக்ஸ் அண்ட் பாண்ட்ஸ் அலோகேஷனை போர்ட்ஃபோலியோவில் வச்சுக்கோங்க. ரால்ஃப் டபிள்யூட ஆர்ட் ஆஃப் திங்கிங் கிளியர்லி அப்படின்னு ஒரு புக்கு, சாமத்தியான புக்கு. நீங்கள் இன்னும் அதை படித்ததில்லைன்னா கண்டிப்பாக படிங்க. நம்ம டெய்லி லைஃப்பில் நிறைய சின்ன சின்ன முடிவுகள் எடுப்போம். எல்லாமே லாஜிக்கலான முடிவுகளாக தான் நமக்கு தெரியும். ஆனால் நம்மளே அறியாமல் இர்ரேஷனலாக பிஹேவ் பண்ணுவோம். இது மனித இயல்பு. இப்போ நம்ம 500 ரூபா டிக்கெட் எடுத்து கஸ்டடி படம் பார்க்க தேட்டருக்கு போகிறோம். படம் ஆரம்பித்த 15 நிமிஷத்துல என்ன கொடுமை சார் இது அப்படின்னு நமக்கு தெரிய வருது. 500 ரூபா கொடுத்துட்டோமே அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு மொத்த கொடுமையும் அனுபவிச்சுட்டு வருவோம். ஆனால் உண்மையிலே நம்ம என்ன செஞ்சுருக்கணும்? 500 ரூபா போனது தான், அது திரும்ப வர போகிறதில்ல, அட்லீஸ்ட் நம்ம நேரத்தையாவது மிச்சப்படுத்துவோம் அப்படின்னு வாக் அவுட் பண்ணியிருக்கணும். ஆனால் அதை பண்ணுவோமா? மாட்டோம். ஏன்னா அதுதான் நம்ம வயரிங். அட நீங்கள் வேற, வெளியே வெயில் மண்டையை உழக்குது, சரி கொடுத்த காசுக்கு கொஞ்சம் நேரம் ஏசிலியாவது உட்காந்துட்டு வருவோம் அப்படின்னு பார்த்தா நீங்கள் நடனா புதுசாக லாஜிக் சொல்கிறீங்களே. ஓ நீங்கள் அப்படி வரீங்களா? சரி விடுங்க. ஆனால் நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி நம்ம டெசிஷன் மேக்கிங்கில் இருக்கிற குறைபாடுகளை நிறைய குட்டி குட்டி எடுத்துக்காட்டுகள் மூலமாக ஆளாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாரு இந்த புக்கில். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுனால உடனே நம்ம பிஹேவியரை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட மாட்டோம். அட்லீஸ்ட் அதில் இருக்கிற குறைகளை நம்ம கவனிக்க ஆரம்பிப்போம். பெட்டர் டெசிஷன் எடுக்க நம்ம முயற்சி பண்ணுவோம். அவ்வளோதான். த ஒயர் அப்படிங்கிற ஒரு டிவி சீரீஸ் HBO சேனலில் 2002 இருந்து 2008 வரை ப்ராட்காஸ்ட் ஆன ஒரு பழைய டிவி சீரீஸ். நான் பார்த்த டிவி சீரீஸ்லே ஒன் ஆஃப் த பெஸ்ட், இஃப் நாட் தி பெஸ்ட். பால்டிமோர் சிட்டி போலீஸ் டிபார்ட்மெண்ட் அங்கே இருக்கிற ட்ரக் ஆர்கனைசேஷனை எப்படி ஒயர் டேப்பிங் பண்ணி ட்ராப் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் மெயின் ஸ்டோரி லைன். ஆனால் இதை ஸ்டோரி லைனாக வச்சு நாம் இங்கே யூஎஸ் சிட்டிஸில் பார்க்குற க்ரைம்ஸ் எல்லாம் ஏன் நடக்குது, அதுக்கு மூல காரணம் என்ன, பாலிட்டிஷியன்ஸ், மீடியா, எஜுகேஷன் சிஸ்டம், இதோட பங்கெல்லாம் இதில் என்ன அப்படின்னு அக்கு வேறு ஆணி வேற பிரித்து மேய்ஞ்சிருப்பாங்க. உங்களுக்கு கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பிடிச்சதா? அப்போ நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி இதுலேயும் 30-40 கேரக்டர்ஸ் இருக்கும். ஒவ்வொரு கேரக்டரோட டெவலப்மெண்ட்டும் சும்மா செதுக்கியிருப்பாங்க. கேம் ஆஃப் த்ரோன்ஸ் மாதிரியே இதுலேயும் இதை பார்க்க ஆரம்பித்த உடனே எல்லாம் நம்மளால் ஈஸியாக ஃபாலோ பண்ணிட முடியாது. நேரம் எடுக்கும். ஒரு 8 எபிசோடுக்கு உள்ளே போன பிறகு தான் யார் யார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நம்மளால் க்ளோஸாக ஃபாலோ பண்ண முடியும். ஆனால் அந்த காம்ப்ளிகேஷன்னாலேயே நிறைய பேர் இதை பாதியிலே நிறுத்திட்டு போயிடுவாங்க. ஒரு 8 எபிசோட் தாண்டின பிறகு அப்புறம் சூடு பிடிக்கும் பாருங்க, நிறுத்தவே முடியாது. இது மற்ற டிவி சீரிஸ் மாதிரி ஆக்ஷன் பேஸ்டு கிடையாது, ட்ராமா பேஸ்ட். அதுவும் ரொம்ப ரியலாக இருக்கும். சினிமாத்தனமே இருக்காது. ரியலிஸ்டிக் ட்ராமா உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் இதை கன்சிடர் பண்ணலாம். இன்றைக்கி ஃபேமஸாக இருக்கிற நிறைய முகங்களை ஒயரில் பார்க்கலாம். இட்ரிஸ் எல்பா ஃபேமஸ் ஆனது ஒயர் மூலமாக தான். அதே மாதிரி நம்ம கிரீட், மைக்கேல் ஜோர்டன், இதில் சின்ன இன்னசென்ட் பையனா ஃபர்ஸ்ட் சீசனில் வருவார். பார்த்தா நம்பவே முடியாது, இந்த பையனா இன்றைக்கி கிரீட் சீரீஸில் நடிக்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கிறான் அப்படின்னு நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். இதில் வர்ற டைலாக்ஸ் எல்லாம் ஃபேமஸான கோட்ஸ். அதுலேயும் ஓமரோட டைலாக், யூ கம் அட் த கிங், யூ பெஸ்ட் நாட் மிஸ் அப்படிங்கிறது அவ்வளோ ஃபேமஸ். விஷுவல் ஸ்டோரி டெல்லிங்கில் இந்த சீரீஸ் அளவுக்கு நான் வேறு எங்கேயும் பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. ஒரு எபிசோடோட ஓப்பனிங் சீனில் 2 டிடெக்டிவ்ஸ் ஒரு க்ரைம் சீனை இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. ஒரு 5 நிமிஷம் ஓடுற சீன், ஒரே ஒரு வார்த்தை, அதுவும் ஒரு கெட்ட வார்த்தை, அதுதான் டயலாக். அந்த ஒரு வார்த்தையவே வெவ்வேறு டோனில் வேறு வேறு மீனிங்கில் சொல்கிறதும்
அந்த 5 நிமிஷம் முடிவில் அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு நமக்கே புரிகிற மாதிரி அப்படி ஒரு விஷுவல் ஸ்டோரி டெல்லிங். அந்த சீனோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் இன்க்ளூட் பண்ணுறேன், நீங்களே பாருங்கள். ஃபேமிலியோட பார்க்காதீங்க, தனியாக இருக்கும்போது பாருங்கள். அமெரிக்கன் அர்பன் கல்ச்சர் அடிமட்டத்துக்கு போய் அவங்க வாழ்வியலை புரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக இந்த சீரீஸை பாருங்கள். HBOவில் இருக்குது. அவ்வளோதாங்க இந்த எபிசோட். பாய்.